என்னுடைய ஹீரோஸ் அப்படின்னு சொல்லணும்னா 2 பேர், வாரன் பஃபெட் அண்ட் சார்லி முங்கர். இவங்க 2005ல ஒரு விஷயம் பண்ணாங்க. அவங்களுக்கு அதிக தொடர்பில்லாத ஒரு நாட்டுல போய், அவங்களுக்கு அதிக ஆர்வம் இல்லாத ஒரு செக்டர்ல போய், அன்னைக்கு வளராத ஒரு துறையில போய், யாருமே அறிந்திராத ஒரு நிறுவனத்துல போய் 10% வாங்கினாங்க. 10% வாங்கும்போது அவங்க கொடுத்த பணம் $230 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1700 கோடி. அன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய மதிப்பு 17,000 கோடி. இது 2005. இன்னைக்கு 2025ல இருக்கும். போன வருஷம் இதுல கிட்டத்தட்ட பாதி பங்குகளை அவங்க வித்தாங்க. ஆனா இன்னைக்கும் அந்த நிறுவனம் உலக அளவுல அதன் துறையில தாட் லீடர்ஷிப்ல இருக்கு, டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப்ல இருக்கு, டிசைன் லீடர்ஷிப்ல இருக்கு, ப்ராடக்ட் லீடர்ஷிப்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. இதே நிறுவனத்துக்கு மாற்றாக அமெரிக்கால ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியை நடத்துறது எலான் மஸ்க். அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் பேரு டெஸ்லா. ஆனா வாரன் பஃபெட்டோ சார்லி முங்கரோ டெஸ்லால பங்குகளை வாங்கினாங்களான்னா இல்ல, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனா இந்த கம்பெனி சைனால இருக்கு. இந்த கம்பெனியை இவங்க ஏன் வாங்குறாங்கன்னு அத்தனை பேருக்கும் ஒரே கேள்வி. பஃபெட் அப்படி பண்ணிட்டாரு, அவருக்கு இது புரியல, அவர் ஏன் போய் அதை பண்றாரு, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு, இந்த பஃபெட் எப்பவுமே இப்படித்தான், இப்படி எல்லாம் அக்கப்போர்கள் அமெரிக்கன் மீடியாலும் சரி, பஃபெட்டினுடைய அந்த ஃபாலோவர் வட்டத்திலையும். இந்த கம்பெனி தான் BYD.